நான் வந்து இன்னைக்கு ஜெர்மனியில் ஒரு முக்கியமான சிட்டி, அது வந்து நியூரன்பர்க்னு ஒரு சிட்டியில் இருக்கேன். இந்த சிட்டியில் மிக பெரிய விஷயம் நான் நின்ன இடத்துல நடந்திருக்கு. நாசி படை தளபதி, த கேப்டன், த சான்சலர், த கிங், த எம்பரர் அடால்ஃப் ஹிட்லர் 1929 இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கார். அவர் எப்படி எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோவை பாருங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ பேர் ஒன்று கூடி நிற்கிறாங்க. அங்கே பாருங்க, ஆயிரக்கணக்கான நாசிப்படை சோல்ஜர்ஸ் வரிசையாக இருக்காங்க. நடுவில் நிற்கிறாரு அடால்ஃப் ஹிட்லர். ஒரு மைக்கு கிடையாது, ஒரு டெக்னாலஜி கிடையாது. எப்படி இவ்வளோ பேர்கிட்ட பேசினாங்க அப்படின்னா அத்தனை பேரையும் பின் ட்ராப் சைலண்டாக நின்றுக்கணும். இந்த ஹாலை பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் ஒன்று, ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது உச்சியில் பாருங்க. அந்த மண்டபத்தை நல்லா கவனிங்க. அப்படியே அந்த மண்டபத்தை நம்ம ரியலாக பார்ப்போமா? இங்கே பாருங்களேன், தெரியுதா அந்த மண்டபம்? தெரியுதா? எவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் தான் அடால்ஃப் ஹிட்லர் நின்று அவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸுக்கு படை தளபதியாக இருந்து, ராஜாவாக இருந்து, எம்பரராக இருந்து வழி நடத்தி கொண்டு போன இடம் இது. இவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ பேர் நின்றுக்கணும், எவ்வளோ பெரிய மினிஸ்டர்ஸ் நின்றிருந்த இந்த இடத்துல இந்த நடுவில் நின்று அவர் பேசியிருக்கிறாரு. இந்த இடத்துல நான் நின்று அதை பற்றி பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி மனசே சரியில்லை. ஏன்னா இந்த ஊரில் டாக்காவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1933 45,500 பேரை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதில் யூதர்களையும் சேர்த்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு நடத்தி 45,500 பேரையும் கொன்று முடிச்சார். அது போல 22 இடத்துல இது மாதிரி கான்சென்ட்ரேஷன் கேம்ப் ஜெர்மனியை சுற்றி இருக்கு. அதில் ஒன்று மட்டும் தான் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை பற்றி நான் இன்னும் வருங்காலங்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா இந்த இடத்தோட இன்னொரு ஃபோட்டோகிராஃப் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து ரியல் ஃபோட்டோகிராஃப். நாம் இப்போ நின்று எடுத்த இடம் வந்து இந்த இடத்துல, இந்த பாருங்கலாம் ஸ்வஸ்டிக் மாதிரி இருக்கு பாருங்களேன். இதுலேருந்து தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டை பாருங்கள், எவ்வளோ பேர், எவ்வளோ பார்வையாளர்கள், எவ்வளோ பேர் உட்காந்து இதை பார்த்துருக்குறாங்க. மறக்க முடியாத இந்த கிரவுண்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிற இந்த கிரவுண்ட். இந்த கிரவுண்டோட பேர் வந்து லூயிட்போல்ஹைம். தேங்க்யூ.